ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நிறைய பேர் என்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ண ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தான் இப்போ நான் போட போகிறேன். அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம ப்ளவுஸ் எப்படி தைக்க போகிறோம், எப்படி கட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு காட்டன் ப்ளவுஸ், பியூர் காட்டன் லைனிங் ப்ளவுஸ். நம்ம இப்போ கட் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு லைனிங் கிளாத்து தான் கட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் ப்ளவுஸ் கிளாத்தை கட் பண்ணணும். கரெக்டான மெஷர்மெண்ட் லைனிங்கில் தான் கட் பண்ணணும். இது அளவு ப்ளவுஸ். இந்த அளவு நம்ம தைச்சது, நம்ம கடையில் தைச்சது. இந்த ப்ளவுஸ் கரெக்டாக இருக்குன்னு இதவே அளவாக கொடுத்துருக்காங்க. இப்போ இதுதான் லைனிங் கிளாத்து. இவங்களோட ப்ளவுஸ்க்கு 85 பாயிண்ட் கரெக்டாக இருக்கும். லைனிங் கிளாத்தை நான் நிற்கிறப்போ, அதாவது நான் நின்று வெட்டுறப்போ என் சைடு வந்து மடிப்பு சைடும் எனக்கு ஆப்போசிட் சைடு அந்த கரை பீஸும் வர மாதிரி போடுங்க. அப்போ தான் அந்த கிளாத்து ஸ்ட்ரைட் பீஸாக வரும், இல்லைன்னா குறுக்கு பீஸாக வரும். அதாவது ப்ளவுஸ் எப்போவுமே கட் பண்ணுறப்போ ஸ்ட்ரைட் அந்த லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நான் அந்த மடிப்பு சைடை நாளாக ஹோல்ட் பண்ணி மடித்து போட்டிருக்கேன். கை தான் ஃபஸ்ட்டு எப்பவும் வெட்டணும். நல்லா மடித்து போட்டுட்டு ஒரு 1/2 இன்ச் லைனிங் ப்ளவுஸ்னால் நீங்கள் எப்போவும் 1/2 இன்ச் தையலுக்கு விடுங்க. அதாவது கை மடித்து தைக்க 1/2 இன்ச் தையலுக்கு விடுறேன். அதுக்கப்புறம் கையோட உயரம் அப்படியே வச்சு, இப்போ நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம கட் பண்ண போகிறோம். அதனால நீங்கள் வந்துட்டு மெஷர்மெண்ட் டேப் எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. டேப்பே டச் பண்ணவே வேண்டாம், அப்படியே மார்க் பண்ணுங்கள். கை உயரம் அப்படியே போட்டு கை கரெக்டான அளவு லென்த்து ப்ளஸ் தையலுக்கு ஒரு 1/2 இன்ச். 1/4 இன்ச்சுங்கிறது அதை விட சேர்த்து பிடிச்சிட்டா கம்மியாக போயிடும். அதனால் நீங்கள் 1/2 இன்ச் கணக்கு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆங்கோல் அந்த மார்க்கு, கை ஜாயிண்ட் சொல்லுவோம்ல, கை ஜாயிண்ட் மார்க்கு, அப்புறம் கொஞ்சம் தையலுக்கு எக்ஸ்ட்ரா. இது ரெண்டையும் ஆஃபாக பிரித்து எஸ் டைப் வளைவு போடுங்க. இது ரெண்டையும் ஆஃபாக பிரிக்கிறேன் பாருங்கள். அதாவது தெரியாதவங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுனால எஸ் டைப் வளைவு போடுங்க. எஸ் டைப் வளைவு போட்டுட்டு கையோட லூஸ் மார்க் பண்ணுங்கள். கையோட லூஸ் மார்க் பண்ணிவிட்டு 1/2 இன்ச் தையலுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் விடுங்க. 1/2 இன்ச் தையலுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டுட்டு கையை கட் பண்ணி எடுத்துருங்க. எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். அதாவது பிசிறே அடிக்கக்கூடாது. கட் பண்ணுறப்ப ஏற்றி இறக்கியே வரக்கூடாது. கரெக்டாக கட் பண்ணணும். அந்த அளவுப்படி எல்லா இடத்துலையும் அந்த ஜக்கா போட்டுக்கோங்க. ஜக்கா மீன்ஸ் நாங்கள் மார்க் சொல்லுவோம். இப்போது கை வந்து குடைய போகிறோம். அதாவது 2 சைடும் ஃப்ரண்ட்டு பேக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எடுத்துருக்க சைடு வந்துட்டு ஃப்ரண்ட்டுக்கு வரணும். அதாவது ப்ளவுஸ் நம்ம கையோட ஒரு சைடு மட்டும்தான் நம்ம குடைவோம். அந்த குடையிற சைடு வந்துட்டு கைக்கு ஃப்ரண்ட் சைடு வரணும். எப்படி குடையிறேன் பாருங்கள். நம்ம கை அந்த ஷோல்டர் உயரம் இருக்குல்ல, அதுலேருந்து ஒரு 1 இன்ச் தள்ளி, திருப்பி கை ஜாயிண்ட் வெட்டினீங்களா பார்த்தீங்களா, அதுலேருந்து ஒரு 1 இன்ச் தள்ளி, அந்த இடைப்பட்ட கேப்பில் அதே மாதிரி எஸ் டைப் வளைவு. அந்த அகலம் வந்து 1/2 இன்ச் தான் இருக்கணும். அந்த ஷேப் பார்த்தீங்கன்னா தெரியும். 1/2 இன்ச்சில் எஸ் டைப். இப்போ நான் வெட்டுறேன். கை சென்டர் பீஸ்க்கு நேராக போகவே கூடாது, அதுக்கு முன்னாடியே வெட்டி முடிச்சிடணும். கை சென்டர் பீஸ், அதாவது அந்த குடஞ்ச சைடு வெட்டி முடிச்சிட்டிங்க. இந்த 2 குடஞ்ச சைடும் ப்ளவுஸில் நம்ம ஃப்ரண்ட் பீஸ் ஜாயின் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதில் ஃப்ரண்ட் பீஸில் தான் வரணும். அதாவது முன் பீஸில் தான் நீங்கள் ஜாயின் பண்ணணும். அதை இப்போ கை வெட்டி முடிச்சாச்சு. இப்போ நான் மார்க் பண்ணுவேன் பாருங்கள். இந்த நீங்கள் குடஞ்ச பீஸ் 2மே வந்துட்டு முன்பகுதி தான் வரணும். உயரம், தையலுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத். பர்ஃபெக்டாக கை வெட்டி முடிச்சாச்சு. ஒன்றரை இன்ச் எக்ஸ்ட்ரா கிளாத். அதாவது கையோட அகலத்தில் இருந்து ஆம்கோல் அளவில் இருந்து ஆஃபாக பிரித்து எஸ் டைப் வளைவு. இந்த சைடு வந்துட்டு அந்த 1 இன்ச் விட்டுட்டு, அதாவது கை உயரத்துலேருந்து 1 இன்ச், கை ஜாயின்லேருந்து 1 இன்ச் தள்ளி அந்த வளைவு போடணும். அது 1/2 இன்ச் தான் வரணும். அதுக்கடுத்து பேக் பீஸ் எப்படி வெட்டுறேன்னு பாருங்கள். கை வெட்டினதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடு கீழே வந்துடணும். கீழே மடிப்பு சைடு என்னோட சைடு இருக்கணும், கரை சைடு ஆப்போசிட் சைடு இருக்கணும். 2 பீஸாக. ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் கை வெட்டுறப்ப வந்துட்டு 4 பீஸாக இருக்கணும். இப்போ பேக் பீஸ் வெட்டுறப்ப 2 பீஸாக தான் இருக்கணும். 2 மடிப்பு சைடு நம்ம சைடு இருக்கணும். இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கிறேன். ஷோல்டர் கரெக்டாக, 2 ஷோல்டரையும் கரெக்டாக வச்சு பிடிச்சிக்கோங்க. சைடில் இருக்க அந்த எக்ஸ்ட்ரா கிளாத், அதாவது இடுப்பு சைடில் இருக்க அந்த இதை
சைடு பீஸையும் ரெண்டையும் சேர்த்து ஒன்றா வச்சு பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நம்ம பட்டிக்கு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டுருவோம். மடக்கிறதுக்காக அது எப்போவுமே கணக்கில் சேராது. அந்த பட்டி பீஸ் மட்டும் ஃபஸ்ட்டே மார்க் பண்ணி விட்டுறணும். பட்டி பீஸ் 1 இன்ச்சோ 1.25 அது எவ்வளோ வருதோ அதை விட்டுருங்க. அதுக்கப்புறம் பட்டி பீஸுக்கு மேலே உங்கள் அளவு ப்ளவுஸ் வச்சுக்கோங்க. அளவு கரெக்டாக நேராக வச்சுட்டு உங்களோட கழுத்து அகலம், கழுத்து உயரம், சைடு ஆம்கோல் அகலம், அதுக்கப்புறம் பாடி அகலம், ஷோல்டர் எல்லாத்தையும் மார்க் பண்ணிக்கோங்க. அது எப்படி மார்க் பண்ணனா, பீஸ் ப்ளவுஸை வந்துட்டு நேராக போடுங்க. எடுத்து வச்சு அளவை கரெக்டாக நேராக அயன் பண்ணி கூட வச்சுக்கோங்க. அயன் பண்ணி நேராக எடுத்து போட்டுட்டு கரெக்டாக மார்க் பண்ணுங்க. மார்க் பண்ணிங்கன்னா அந்த அளவு அப்படியே விழுகும். நீங்கள் வந்துட்டு கரெக்டாக மட்டும் மடிச்சு போட்டிங்கன்னா டேப் வச்சு அளந்து பார்க்கணுங்கிற அவசியமே இருக்காது. அப்படியே மார்க் பண்ணலாம். மேலே ஷோல்டருக்கு வந்துட்டு தையலுக்கு காலிஞ்சு மேலே சேர்த்து வச்சுக்கோங்க. கீழே வந்துட்டு கழுத்து அகலத்தை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. தையலுக்கு அதெல்லாம் விட வேண்டாம். ஏன்னா நீங்கள் ஷோல்டர் பிடிக்கிறப்ப காலிஞ்சு கீழே இறங்கும், கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஷோல்டர் ஃப்ரண்ட்டில் 1/4 இன்ச்சு, பேக்கில் 1/4 இன்ச்சு தையலுக்கு விட்டு மார்க் பண்ணியிருக்கேன். ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஷோல்டர்லேருந்து ஆம்கோல் அந்த மார்க் போட்டிங்கல்ல, அதில் ரெண்டையும் ஜாயின் பண்ணி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. அந்த பாக்ஸ்லேருந்து 1 இன்ச்சு வளைவு போட்டுக்கோங்க. இப்போ கழுத்து அகலத்துக்கு 1/2 இன்ச்சு மட்டும் அகலம் மார்க் பண்ணுறேன். 1/2 இன்ச் கழுத்து அகலம் மார்க் பண்ணி அதை ரவுண்டு பண்ணிக்கிறேன். ஷேப் கரெக்டாக நம்ம என்ன மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த மார்க் மேலேயே விட்டுங்க. ஷோல்டருக்கு தையெல்லாம் விட்டது போக தான் இந்த ஷோல்டர். இந்த ப்ளவுஸ் கட்டிங்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் தனித்தனி பீஸாக, அதாவது ஒரே அளவு, இப்போ 32, 36 இந்த மாதிரி ஒரே அளவில் தனித்தனியாக எனக்கு வீடியோ போடுங்கன்னு நீங்கள் ஏதாவது ரிக்வஸ்ட் பண்ணிங்கன்னா நான் அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோ சென்ட் பண்ணுறேன், வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் இருக்க பீஸில் இந்த மடிப்பு சைடு, நம்ம சைடு, கரை சைடு, ஆப்போசிட் சைடு இருக்குது. அதை அப்படியே கிராஸாக மாற்றுங்க. ஏன்னா ஃப்ரண்ட் பீஸ் எப்போவுமே ஃபுல் கிராஸாக இருக்கணும். கிராஸ் கட்டிங் தான் போடணும். இப்போ நான் எப்படி மாத்திர பாருங்க. அந்த கரை பீஸ் வந்துட்டு சைடில் வர மாதிரி, சைடில் திரும்புற மாதிரி ஃபுல் கிராஸில் போட்டிருக்கேன். இப்படி போட்டால் ஃபுல் கிராஸ். நேராக இருக்க பீஸை அப்படியே சைடாக திருப்பினீங்கன்னா கிராஸ் ஆயிரும். ஃபுல் கிராஸாக போட்டு அந்த கை வெட்டின பேலன்ஸ் துணி கிட்ட வந்து ஷோல்டர் வரணும். இப்போ உங்களுக்கு கவர் ஆகிற மாதிரி ஃபுல்லாக காட்டுற பாருங்க. இப்போ அந்த கேப்பில் வந்துட்டு உங்கள் ஷோல்டரை கரெக்டாக அதில் போடுங்க. அதாவது ஃப்ரண்ட் பேக் 2 சைடுமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒரு சைடு கம்மியாக இருக்கக்கூடாது. எல்லா சைடும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பேக் பீஸ் என்ன மெஷர்மெண்ட்டோ அதை அப்படியே போட்டு தான் நம்ம ஃப்ரண்ட் பீஸ் மார்க் பண்ண போகிறோம். கழுத்து மட்டும்தான் நமக்கு மாறும். பேக் பீஸில் சைடு, அதாவது பாடியோட அகலம், பாடியோட ஆம்கால் உயரம், ஷோல்டர், கழுத்து அகலம், ஷோல்டர் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது ஃப்ரண்ட்டில் வந்துட்டு இது கழுத்து அகலம். அதாவது இப்போ பேக் பீஸ் வெட்டுறதை விட ஒரு 1/2 இன்ச்சு வந்துட்டு நீங்கள் இந்த மார்க் உள்ள தள்ளி வெட்டணும். அது ஏன் அப்படின்னா, நம்ம வந்துட்டு கொக்கி பீஸ், பட்டன் பீஸ் இது எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்து அடிப்போம். இதில் வந்துட்டு பேக் பீஸில் எக்ஸ்ட்ரா கிளாத் கிடையாது. பட் ஃப்ரண்ட் பீஸில் நீங்கள் எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுக்குறதுனால அதை கம்மி பண்ணுறோம். இப்போ ஷோல்டர் ரெண்டையும் கரெக்டாக வச்சுக்கோங்க. கரெக்டாக வச்சு ஃப்ரண்ட் பீஸ் முன் கழுத்தை நீங்கள் மார்க் பண்ண போகிறீங்க. அப்படியே போட்டுக்கோங்க. நேராக எடுத்து ஷோல்டர், சைடு எல்லாமே கரெக்டாக வர மாதிரி அப்படியே போட்டு அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. எப்போவுமே நீங்கள் அளவு ப்ளவுஸ் வைக்கிறப்ப ஷோல்டரை விட்டு 1/4 இன்ச்சு கீழே இறக்கி தான் வைக்கணும். ஏன்னா நம்ம ஷோல்டருக்கு தையலுக்கு விட்டுருக்கோம். ஸோ கீழே இறக்கி வச்சு மார்க் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி வி ஷேப்பாக இருந்தால் நீங்கள் எப்போவுமே வி ஷேப் போடாதீங்க. கொஞ்சம் ரவுண்ட் எடுத்துருங்க. அளவு ப்ளவுஸில் தப்பாகவே இருந்தாலும் நம்ம கரெக்ட் பண்ணணும். அதாவது நான் வந்து அந்த பட்டன் பீஸை விட்டுட்டு கொஞ்சம் உள்ள தள்ளி மார்க் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த நம்ம 1/2 இன்ச் உள்ள தள்ளி மார்க் பண்ணதுக்கு கரெக்டாக வரும். கரெக்டாக வருது பாருங்கள். எங்கள் நெக்கை மார்க் பண்ணிவிட்டு அதை செக் பண்ணுங்கள். அதாவது நெக்கு எப்போவுமே கொஞ்சம் குடஞ்சி உள்ளே போய் தான் இருக்கணும். ஏன்னா யாருக்குமே வந்துட்டு ஃப்ரண்ட் நெக் ரொம்ப க்ளோஸ்டாக இருந்தால் பிடிக்காது. கொஞ்சம் அகலமாக. இப்போ இது வி ஷேப் மாதிரி இருக்குது. அதை நான் ரவுண்ட் ஷேப்பாக மாற்ற போகிறேன். நம்ம 2வது மார்க் பண்ண அந்த லென்த்தை ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ ரவுண்ட் ஷேப்பாக மாற்றிக்கோங்க. இப்போ ஆம்கோல் அதையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. பேக் பீஸ் நீங்கள் கட் பண்ணுறப்போ 1 இன்ச் விட்டீங்க. இப்போ ஃப்ரண்ட் பீஸ் கட்டுறப்போ 3/4 இன்ச் விடுங்க. அந்த ரவுண்டு போதும்.
ஏன்னா நீங்கள் சம்டைம்ஸ் எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா பேக்கில் 1.5 இன்ச்சும் ஃப்ரண்ட்டில் வந்து 1 இன்ச்சும் விடுறாங்க. அதனால தான் நீங்கள் அந்த கை ஜாயிண்ட் கிட்ட நமக்கு துணி புசு புசுன்னு லூஸாக இருக்குது. இதை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கம்மி பண்ணி விட்டுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த ஸ்கின்னோட கிளாத் ஒட்டி வரும். இப்போ ஃப்ரண்ட் பீஸ் மார்க் பண்ணுற பாருங்க. எப்போவுமே நீங்கள் இந்த ஃப்ரண்ட் மார்க் பண்ணுறது கொக்கி பீஸ் இருக்கிற சைடே நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ 1 இன்ச்சு தையலுக்கு நான் அளந்து விட்டுட்டேன். அந்த 1 இன்ச்சு தையலுக்கு அளந்து விட்டதுக்கு கீழே இந்த கொக்கி பீஸ் எவ்வளோ இருக்கோ, அதாவது பட்டியை சேர்க்காம எவ்வளோ இருக்கோ அதை மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த சைடு 1/2 இன்ச் மார்க் பண்ணுறேன். 1/2 இன்ச் மார்க் பண்ணி சைடை மார்க் பண்ணுறேன். இப்போ இந்த சென்டர் கிராஸில் நடுப்பகுதி அதை பிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் ஷோல்டரில் நடுப்பகுதி அதையும் மடித்து பிடிச்சிக்கோங்க. மடித்து பிடிச்சிட்டு இது கிராஸ் பீஸ்னால இந்த இடத்துல நம்ம ரொம்ப இழுக்கக்கூடாது. சென்டரில் மார்க் பண்ணி அந்த 1/4 இன்ச் ஷோல்டர் தையலை கீழே விட்டு, அதாவது 1/4 இன்ச்சுக்கு கீழே இறக்கி 1/4 இன்ச்சுக்கு கீழே இறக்கி வச்சு ரொம்ப இழுக்காமல் அந்த மார்க் அதை விட ஒரு 1/2 இன்ச்சோ இல்லை 1 இன்ச்சோ கீழே இறக்கி வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஃப்ரண்ட் பீஸு, இந்த நடு பீஸு, இந்த சைடு பீஸ் மூணையுமே ஒரு ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க, இதில் ஒரு கரெக்ஷன் நான் பண்ணுறேன். இப்போ இந்த பீஸில் வந்துட்டு ப்ளவுஸில் இந்த மாதிரி வளைவு வந்தால் நல்லாயிருக்கும், ஃப்ரண்ட் பீஸு நல்லா சைடில் வந்துட்டு ஷேப் வரும், நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது. அதனால 1 இன்ச் வந்துட்டு இதில் நான் வளைவு கொடுக்குறேன். 1 இன்ச் மார்க் பண்ணி சைடெல்லாம் வளைவு கொடுக்குறேன். இப்போ நான் கிராஸாக, அதாவது இந்த மாதிரி கோடு போட்டாலும் நீங்கள் சென்டர் பீஸ் கிராஸ் பிடிக்கிறப்போ அந்த டாட் பிடிப்பீங்களா, டாட் பிடிக்கிறப்போ அது வளைவு வந்துடும், தன்னால் நேராக வளைவு வந்துடும். இந்த மாதிரி ஷோல்டருக்கு நேராக ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். டாட் எப்படி பிடிக்கிறதுன்னு நீங்கள் வந்துட்டு கேட்டிங்கன்னா ரிக்வஸ்ட் பண்ணால் நான் அதுக்கு தனியாக வீடியோ போடுறேன். இது சும்மா ரஃபாக நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அதாவது அந்த ஃபஸ்ட்டு கிராஸ் 2.25 to 2.5 இன்ச், நடுவில் இருக்க கிராஸ் வந்துட்டு 2.5 to 3 இன்ச்சுக்கு மேலே போகக்கூடாது. இந்த மேலே ஆம்கோல்லேருந்து சைடு கிராஸ் வந்துட்டு 4 to 4.25 அதிகமாக போகக்கூடாது. அதாவது இந்த கிராஸ் வந்து புள்ளி அக்குன்னா இருக்குல்ல, அக்கு வைப்போம்ல தமிழ் எழுத்து அக்கு, அந்த மாதிரி ஷேப்பில் இருக்கணும். அப்போ தான் கிராஸ் கரெக்டாக அமையும். இப்போ சும்மா நான் ரஃபாக தான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஃப்ரண்ட் பீஸை கட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் பாருங்கள், நம்ம வந்து எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணோம்ல, அதில் வெட்டுறேன். நான் ஷேப் கொடுத்துருக்கேன், ஃப்ரண்ட் பீஸை ஷேப் கொடுத்துருக்கேன். நான் வந்து 1 சைடு தான் மார்க் பண்ணியிருக்கேன். இது டபுள் சைடும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஜக்கா போட்டுக்கிறேன். இப்போ ஃப்ரண்ட் பீஸ் வெட்டி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பட்டி பீஸ் சேம் 2 பீஸாக போட்டுக்கோங்க. பேலன்ஸ் இருக்க அந்த துணியை வந்துட்டு நீங்கள் பட்டி பீஸ், கிராஸ் பீஸ் இது வைக்க வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கரை பீஸ் இருக்கும்ல, இதில் பட்டி பீஸாக எடுத்துக்கோங்க. 2 பீஸாக பட்டி பீஸ் போட்டுக்கோங்க. ஃப்ரண்ட் பீஸில் அந்த பட்டி பீஸை வச்சு அளந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று பெருசாக இருக்கும். அந்த பெருசாக இருக்க பீஸை நீங்கள் அளவுக்கு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. கொக்கி பீஸ், அந்த கொக்கி பீஸை மடிச்சுட்டு 1/4 இன்ச்சு கீழே தையலுக்கு, மேலே 1/4 இன்ச்சு தையலுக்கு வச்சு மார்க் பண்ணிட்டேன் சென்டரில். அதே மாதிரி கீழே 1/4 இன்ச், மேலே 1/4 இன்ச். 1/4 இன்ச்சு விட்டு தான் நான் மேலே வச்சிருக்கேன் ப்ளவுஸை. நான் டேரெக்டாக ப்ளவுஸ் உங்களுக்கு வச்சு கட்டுறதுனால அப்படி வைக்கிறேன். கீழே 1/4 இன்ச், அதுக்கு மேலே வச்சு தையல்லேருந்து கொஞ்சம் தள்ளி மேலே மார்க் பண்ணுறேன், மேலே 1/4 இன்ச். இப்போ மார்க் பண்ணி முடிச்சிட்டேன். லென்த்து செக் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஃப்ரண்ட் பீஸில் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணோம் பார்த்தீங்களா, ஷேப் கொடுத்தோம்ல ஒரு 1 இன்ச்சுக்கு. இதில் பாருங்கள், ஒரு 1 இன்ச்சுக்கு ஷேப் கொடுத்தேன்ல, அது வந்து சைடு பீஸில் வரணும். அதாவது பட்டி பீஸில் இதை எக்ஸ்ட்ரா பண்ணணும். அப்போ அந்த 1 இன்ச்சை இந்த பட்டியில் நான் சேர்த்து வச்சு வெட்டுறேன். ஏன்னா நம்ம அப்படியே ஜாயின் பண்ணோன்னா ஏற்றி இறக்கி வரும் சைடு பீஸ். ஸோ அந்த 1 இன்ச்சை இதில் நான் ஜாயின் பண்ணுறேன். இப்படி தான் வரணும். எப்போவுமே பட்டி வந்துட்டு இந்த மாதிரி வளைவாக கொடுத்தீங்கன்னா ஃப்ரண்ட் பீஸும் நல்லா வளைவாக வரும். இப்போ நான் பட்டி வெட்டிடுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ சொல்லுங்கள். நான் போட் நெக்கு, காலர் நெக்கு இதெல்லாம் கட் பண்ணி காட்டுறேன். எல்லோரும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஃபஸ்ட்டு அந்த பட்டியில் வந்து ஃப்ரண்ட் பேக், அதாவது முன் பீஸு சைடு பீஸை மார்க் பண்ணுறேன். இந்த மாதிரி உள்ள வெளியில் நமக்கு தெரியணும்னு ஒரு மார்க் போட்டுக்கோங்க எல்லா பீஸ்லேயும். அதாவது ஃப்ரண்ட் பீஸு, பட்டி பீஸு, கை பீஸ், இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே ஒரு மார்க் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்.
கை பீஸ்லேயே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ கையில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கை குடஞ்சது ரெண்டுமே வந்துட்டு ஃப்ரண்ட்டில் வரணும். அதனால தான் நான் மார்க் பண்ணிட்டேன், இன்னொட்டு மாறிடக்கூடாதுன்னு. இப்போ ப்ளவுஸில் போட்டு வெட்டுங்க. நம்ம வெட்டின லைனிங் கிளாத் வந்து கரெக்டான மெஷர்மெண்ட், கரெக்டான அளவு. ஸோ இப்போ நீங்கள் இந்த பீஸில் வெட்டுறப்ப கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா வெட்டிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் அடிச்சு திருப்புறதோ இல்லை கிராஸ் பீஸ் கொடுத்து கரெக்ட் பண்ணுறதோ இழுத்துட்டு போனாலும் கரெக்டாக வரும். அதாவது கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். இப்போ இந்த பீஸை கொஞ்சம் மட்டும் எக்ஸ்ட்ரா வச்சு நான் வெட்டிட்டேன். இப்போ கையில் ஜாயிண்ட் வந்தாலும் பரவாயில்ல. மெயின் இதை பாருங்க, கையில் ஜாயிண்ட் வந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்துட்டு நேர் பீஸ்லேயே போட்டு வெட்டுங்க. சில பேர் கையில் ஜாயிண்ட் வரக்கூடாது, ஜாயிண்டே வரக்கூடாது அப்படின்னு ஜாயிண்ட் போடுறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு குறுக்கு பீஸில் போட்டு வெட்டிடுறீங்க. அதனால தான் உங்களுக்கு பாடியோட ஸ்கின்னோட அது ஒட்டாமல் இருக்குது. தனியாக தூக்கிட்டு புசு புசுன்னு தெரிகிறதுக்கு காரணம் அதான். அதாவது குறுக்கு அந்த நூல் வந்து குறுக்கில் போச்சுன்னா உங்களுக்கு ஸ்கின்னோட ஒட்டாது. இந்த பீஸை வெட்டக்கூடாது. நீங்கள் அடிச்சு திருப்பிட்டோ இல்லை கிராஸ் பீஸ் கொடுத்துட்டோ இந்த லைனிங் அட்டாச் பண்ணிட்டு தான் வெட்டணும். சேம் எப்படி வந்துட்டு ஃப்ரண்ட் பீஸ் கிராஸில் போட்டேன்னா ஃபுல் கிராஸில் அதே மாதிரி போடுறேன் பாருங்கள். இப்போ உங்களுக்கு தெரியும், கரெக்டாக தெளிவாக புரியும். நேரில் போட்டிருக்கேன் பீஸை, மடிப்பு சைடு என் சைடு, கரை சைடு ஆப்போசிட் சைடு. பட் இந்த பீஸ் எப்படி கிராஸ், இதுதான் ஃபுல் கிராஸ். சுற்றி ஒரு 1/4 இன்ச்சோ ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் கொஞ்சம் இடையில டவுன்ஸ் எல்லாம் சொல்லுவேன், டிப்ஸ் எல்லாம் கொடுப்பேன். அதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு, தைக்கிறதுக்கு. சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஆரி ஒர்க் வீடியோ போட லேட் ஆகுது, எனக்கு டைம் இல்லை வீடியோ எடுக்க. பட்டியில் கொஞ்சம் ஜாயின் போட்டுக்கோங்க. இப்போ ஃபுல் ப்ளவுஸ் வெட்டி முடிச்சாச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.